Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குப்பா. ஸோ நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆடியோ வீடியோ ஸோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்க. எஸ், குட் ஈவினிங் கீர்த்தனா. இஸ் ஆல் கிளியர்? ஓகேப்பா. ஸோ லாஸ்ட் 3 செஷன்ஸ் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஒரு 3 கான்செப்ட் தான். ஸோ நம்ம வந்து மாற்றி 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 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை மறந்துடாத. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தால், ஓகே, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தால் நமக்கு ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். முதல் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன? நமக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருந்தால் ஸோ டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். நெக்ஸ்ட் டைம் கான்ஸ்டன்டா இருந்தால், ஓகேவா, டைம் கான்ஸ்டன்டா இருந்தால் நமக்கு டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. ஸோ இதை மறந்துடாத 3 கான்செப்ட். இந்த 3 கான்செப்டை வச்சு தான் ஸோ நம்ம சால்வ் பண்ற அப்ரோச்சே எல்லா டைப்ஸுமே ஒரே மாதிரியான அப்ரோச்சு கொண்டு வந்துடும். சரியா? ஸோ உனக்கு எந்த இடத்துலையுமே டவுட்டே கிளியர், இந்த மாதிரி சம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்லாம் யோசிக்காத. சரிங்களா? ஸோ முதல்ல ஒரே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே வரும். அந்த பேட்டர்ன்ல ஒரு 2-3 வெஹிக்கல்ஸ் வச்சோ, 2-3 ட்ரெயின்ஸ், 2-3 ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம கம்பேரிசன்ல இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ லேட்டு இயர்லி, ஓகேவா, லேட்டு இயர்லி. ஸோ அதுக்கப்புறமா இயர்லி கான்செப்ட், லேட்டு இயர்லி லேட். ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்? ஸோ இந்த டைம் டிஃபரன்ஸ், ஓகேவா, இந்த டைம் டிஃபரன்ஸ் இதுக்கு ஆட் பண்ணும், இதுக்கு மைனஸ் பண்ணும், இதுக்கும் நம்ம மைனஸ் பண்ணும்பா. ஓகே, டைம் டிஃபரன்சஸ் கிளியரா? ஸோ இப்போ லேட் இயர்லின்னும் போது அந்த கீவேர்டு வந்து என்னது? கீவேர்டு பார்த்தா அப்படின்னா ட்ரெயின் ஏ ஸ்டார்ட்ஸ் 30 minutes லேட்டு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ட்ரெயின் ஏ ரீச்சஸ் 30 minutes பிஃபோர் ட்ரெயின் பி. இந்த மாதிரி லேட்டு இயர்லின்றது லேட்டுன்னு சொல்லாம ஆஃப்டர், பிஃபோர், இந்த மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆஃப்டர், பிஃபோர், மோர், லெஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸும் இருக்கும்பா. கிளியராங்க? Lakshmi, good evening. Faisal, good evening. All clear. Okay. முதல்ல நம்மளோட கிளாஸஸ் நீ அப்ரோச் பண்ற அப்படின்னா முதல்ல நான் டீச் பண்ற வேவ் லென்த்துக்கு உள்ள எடுத்துக்கோ. ஓகே, நான் உன்னை எங்கேயுமே கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல நம்ம ஸ்ட்ரிக்டா அந்த சம் கூடவே நம்ம ஒட்டிக்கணும். ஓகே, சரிப்பா, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். First question, listen. A bus can travel 20% faster than scooter. முதல்ல என்னென்ன ஆப்ஜெக்ட் வருதுன்னு பாரு. பஸ் வருது, ஸ்கூட்டர் வருது. ஓகே, a bus can travel 20% faster. 20% ஃபாஸ்டர்னா ஸ்பீடா போறான். அதாவது ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 20%னா 20%னா 1/5 ஃபிராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லைன்லயுமே நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிரு. சரிங்களா? பஸ், ஸ்கூட்டர், ஓகே, ஸ்பீடை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு என்ன? 1/5 ஃபாஸ்டர் தேன் ஸ்கூட்டர். ஸ்கூட்டர் 5 ஸ்பீட்ல போறான் அப்படின்னா ரேஷியோ தானே மோர் தென் ஃபாஸ்டர்னா 6. கிளியரா? போத், ரெண்டு பேரும் போத் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி அட் த சேம் டைம் அண்ட் ரீச் பாயிண்ட் கியூ 60 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் பாயிண்ட் பி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ முதல்ல 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க, பஸ்ஸும் ஸ்கூட்டரும் ஸ்டார்ட் பண்றாங்க பாயிண்ட் பில. அவே ஃப்ரம் பாயிண்ட் பி கியூ வந்து இருக்கான். எவ்வளோ கிலோமீட்டர் அவே? 60 கிலோமீட்டர் அவே. ஓகே, 60 கிலோமீட்டர் அவேல இருக்கான். 2 பேருமே என்னவா? அண்ட் ரீச் பாயிண்ட் கியூ அட் சேம் டைமா, அட் சேம் டைம். ஓகே, 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே டைம்ல தான் போய் ரீச்சும் ஆகுறாங்க. on the way bus lost about 10 minutes while stopping at bus stations. So அவங்க ஸ்டார்ட் பண்ற டைம் ஒன்னா இருந்தாலும் எண்ட் ஆகிற டைமும் ஒன்னா தான் இருக்கு. பட் நடுவுல பஸ் மட்டும் ஒரு 10 minutes வந்து ஸ்டாப் ஆகுது. சரிங்களா?
10 மினிட்ஸ் ஸ்டாப் ஆனாலும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் போய் ரீச் ஆகுறாங்க. லிசன், while the scooter did not stop anywhere, what is the speed of the bus? What is the speed of the bus? சரிப்பா, இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஸ்டார்டிங் அட் த சேம் டைம், ரீச்சிங் அட் த சேம் டைம். சார் அப்போ இந்த கான்செப்ட்ல வந்து டைம் வந்து டிஸ்டன்ஸும் சேம் தான், டைமும் சேமா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வரும். ஓகே, டெஃபினட்டா அந்த டவுட் வரும். ஆனா இந்த இடத்துல டைம் வந்து சேம் கிடையாது. சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் சேம். ஆனா நீங்க கான்செப்ட் அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கணும். அட் சேம் டைம்னா இப்போ ஒரு வேளை வந்து மார்னிங் ஒரு 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், 10 AM ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இவன் வந்து ஒரு 4 PMக்கு ரீச் ஆகுறாங்க. ஓகேவா? இந்த டைம் தான் சேம், ரீச் ஆகிற டைம் சேம். ஓகே, கிளாக் டைம் தான் சேம். ஆனா டிராவல் டைம் சேம் கிடையாது. புரியுதாப்பா? இங்க வந்து டிராவல் டைம் டியூரேஷன்ஸை பத்தி பேசல, ஸ்டார்ட் பண்ற டைமும் எண்ட் பண்ற டைமும் தான் சேமா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பஸ்ஸும் ஸ்கூட்டரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்றாங்க, ஒன்னா போய் ரீச் ஆகிறாங்க. இன் பிட்வீன் பஸ் மட்டும் 10 மினிட்ஸ் ஸ்டாப்பேஜ் நடக்குது. ஸோ டியூரேஷன் பார்த்தா அப்படின்னா ஒரே டைம் கிடையாது. ஓகேவா? ஸோ ரீச் ஆகிற டைம் தான், கிளாக் டைம் தான் சேம். நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. சரி, லிசன்பா. இப்போ டிஸ்டன்ஸ் பஸ்ஸுக்கும் ஸ்கூட்டருக்கும் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். ஓகேவா? ஸ்பீடு அப்படின்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டியூரேஷன் டைம் பார்த்து அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ அப்போ பார்த்து அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து பஸ் வந்து ஒரு 5 hours ஜேர்னி, ஸ்கூட்டர் பார்த்து அப்படின்னா 6 hours ஜேர்னி. கிளியரா? ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆன் த வே ஹவவர் பஸ் லாஸ்ட் அபவுட் 10 minutes வைல் ஸ்டாப்பிங். அப்போ ஆக்சுவலா சேம் டைமா வந்து இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க இருக்கு? டைம் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பேருக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அப்படின்னா 1. ஆனா கொஸ்டின் படி 10 minutes, அந்த 1 தான் 10 minute பா. ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பஸ்? பஸ்ஸோட ஸ்பீடு மட்டும் பார்க்கலாம். அப்போ பஸ்ஸோட டைம் வந்து என்னன்னு பாரு. பஸ்ஸோட டைம் 5 பார்த்தா அப்படின்னா 50 minutes. அப்போ 50 minutes பஸ் வந்து ஜேர்னில நடக்குது. ஓகேவா? சரி, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ இங்க கிலோமீட்டர்னு இருக்கா, இங்க 60 கிலோமீட்டரு, இங்க டைம் வந்து எனக்கு 50 minutesனு இருக்கு. இதை ஹவரா மாத்துங்க. 50 minutes ஹவரா மாத்தினா அப்படின்னா 5/6 hour. 5/6 hour டைம் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு என்னப்பா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது? 60 கிலோமீட்டர். இது 5/6னா 6 மேலே போயிடும். ஸோ 12 6 ஆர் 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் 72 கிலோமீட்டர் ஹவர். கான்செப்ட் கிளியரா? ரேவதி, குட் ஈவினிங். இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 கிளாஸ் யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இன் பிட்வீன் வந்து ஒரு லாஸ்ட் 2 செஷன்ஸ்க்கு வந்து ஒரு 3 days கேப் விட்டு தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போகுது. ஸோ அப்போது நீங்கள் சம்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு செஷன்ஸ் வந்து ஒரு 3 செஷன் முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த 3 செஷன் பேஸ் பண்ணி நீங்கள் புக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது அதே மாடலில் எடுத்து சால்வ் பண்ணுவோம். நீங்கள் சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் வெறும் லிசன் மட்டும் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளோ மிஸ் ஆகிடும். திரும்ப உட்காந்து எல்லாத்தையுமே நீங்க ரிவிஷன் எடுக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்மாவது போடுங்க. அந்த 10 சம்மா போட ட்ரை பண்ணுங்க. அந்த 10ல நம்ம கவர் பண்ண மாடல் ஏதாச்சும் ஒன்று ஒரு கண்டிப்பா ஒரு 3ஆவது இருக்கும் நீங்க எடுத்து போற 10 சம்ஸ்ல. ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம். A person can travel a certain distance in 8 hours. If he reduced his speed by 36.66, then he would cover 132 km less in same time. Find the actual speed of that person. A person can travel a certain distance in 8 hours. Okay, ஒரு person வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போறான், 8 மணி நேரத்துல போறான். இஃப்னா சப்போஸ்
Suppose he reduced his speed by 36.66%, then he would cover 132 kilometer less in same time. அந்த 8 மணி நேரத்திலேயே பார்த்தா அப்படின்னா கிலோமீட்டர் வந்து மாறி இருக்கும். எப்போ ஸ்பீடை கம்மி பண்ணா அப்படின்னா ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் தட் பர்சன். ஃபைண்ட் த இப்போ ஒரே ஒரு பர்சன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, கரெக்டா? சரி, இப்போ இந்த பர்சன்டேஜ் தான் ஸ்பிளிட் அப் பண்ணோம். 36.66% என்னதுப்பா? 20% பிளஸ் 16.66%. 20% 1/5, இது பார்த்தா 1/6, 11/30, அவ்வளவுதான். ஸோ லிசன், இப்போ 11/30 ரெடியூஸ் தான், reduced speed by 11/30. ஸோ அப்போ 11/30னா ஸ்பீடு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலா எவ்வளோ போய் நிற்கான்? இனிஷியலா பார்த்தேன் அப்படின்னா 30ல போய் நிற்பான். ஃபைனலா பார்த்தேன் அப்படின்னா 11 கம்மி பண்ணி 19ல போவான். சரியா? 11 கம்மி பண்ணி 19ல போறான். இதான் இனிஷியல் ஃபைனல். ஒரே ஒரு பர்சன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா சேம் தான், டிஸ்டன்ஸ் சேம் தான். ஏன்னா அவன் சர்டைன் டிஸ்டன்ஸ் 8 மணி நேரத்தில் கவர் பண்ணுறான்ல, அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். டைம் வந்து என்னதுப்பா? டைம் ரேஷியோ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டைம் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி டைமை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்க சர்டைன் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இன் கவர் 132 கிலோமீட்டர் லெஸ். அப்போ இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து சேமா இல்ல, நமக்கு என்னதான் சேமா இருக்கு? டைம் தான் சேமா இருக்கு. இன் சேம் டைம். இன் சேம் டைம்னா அந்த 8 மணி நேரத்துல 132 கிலோமீட்டர் வந்து சேமா 100 கிலோமீட்டர் கம்மியா போயிருக்கான். சரியா? ஸோ அப்போ டைம் வந்து காமனா இருந்தால், டைம் கான்ஸ்டன்டா இருந்தால் என்னதுப்பா? டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. அப்போ எனக்கு ஸ்பீட் ரேஷியோ தான் எனக்கு டிஸ்டன்ஸோட ரேஷியோவே. டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான் என்னதுப்பா? ஸ்பீட் ரேஷியோவும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலா வந்து 30 கிலோமீட்டரு ரேஷியோ படி 30 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பான். ஃபைனலா பார்த்தேன் அப்படின்னா 19 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பான். சரியா? ஸோ எப்போ நமக்கு அந்த ஸ்பீடு கம்மி பண்ணதால ஃபைனலா இது பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ படி எவ்வளவு கம்மியா இருக்கு? ரேஷியோ படி டிஸ்டன்ஸ் 11 கம்மியா இருக்கு. ஆனா கொஸ்டின் படி எனக்கு 132 கம்மியா இருக்கு. கொஸ்டின் படி எனக்கு 132. ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீடு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீடு என்னதுப்பா நமக்கு வரும்? ஆக்சுவல் ஸ்பீடு. அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸை முதல்ல கவர் பண்ணு. ஓகே, ஆக்சுவல் டிஸ்டன்ஸை வந்து என்னது? 30. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் 30. ஓகேவா? ஸோ இது என்னது? 360 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டைம் வந்து பார்த்தா அப்படின்னா 8 மணி நேரம். இதுதானே இனிஷியலாக போய் இருக்கிற டைமு. அப்போ 8 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா 4 8s are 32, 45 கிலோமீட்டர் பர் ஹவர். 45 கிலோமீட்டர் பர் ஹவர். கான்செப்ட் கிளியராங்க? அப்பா ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது, முக்கியமான கால்.
பா கிளியராப்பா, சம் கிளியரா? இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிக்க. நம்ம இன்னைக்கு ஒரு 10 சம்ஸாவது நம்ம கவர் பண்ணிடணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம். An airplane covers a certain distance at a speed of 210 km per hour in 14 hours. To cover the same distance in 9 hours 48 minutes, it must travel at a speed of. It must travel at a speed of. இப்போ அகெயின் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். ஸோ நமக்கான கீ பாயிண்ட் என்ன? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஓகே, சேம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் சேமா இருந்தால் ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் ஏர்பிளேன் கவர் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 210 km per hour in 14 hours. ஓகே, ஸோ டைம் பார்த்தேன் அப்படின்னா டைம் வந்து எனக்கு இனிஷியலா, ஓகே இனிஷியலா அதுக்கப்புறம் ஃபைனலா. இனிஷியலா 14 hours. ஓகே, இந்த ஸ்பீட்ல போயிருக்கான் 210 km per hour. டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் இந்த டைம் 9 hours 48 minutes. 9 hours 48 minutesனா 9 hours 48 minutes 48 by 60. 12 4s are 12 5s are. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 9 5s are 9 4 by 5 49. ஓகே, 49 upon 5. ஸோ டைம் ரேஷியோ அப்போ ரேஷியோனா 7 2s are 7 7s are. ஸோ கிராஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 10ன்னு வந்துடும். ஸ்பீட் ரேஷியோ என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 7:10 பா. ஓகே, 7:10. ஸோ அப்போ நமக்கு இனிஷியலா வந்து 7 வந்து 210 கிலோமீட்டர். ஸோ இந்த டைமுக்கு போனோம் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு எந்த ஸ்பீட்ல போகணும்? அப்போ 7 தான் எவ்வளோங்க? 7 தான் 210 கிலோமீட்டர்னா 10 எவ்வளோன்னு பாரு. ஓகே, ஸோ 10 பார்த்தா அப்படின்னா 300 கிலோமீட்டர் பர் ஹவர். 300 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் வாங்க. நெக்ஸ்ட் சம். A car can finish a certain journey in 20 hours at a speed of 132 km per hour. In order to cover the same distance in 16.5 hours, the speed of car must be increased by. The speed of car must be increased by. A car can finish a certain journey in 20 hours. சரிங்க, நான் லைன்ல இருக்கேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கீ பாயிண்ட் என்ன? கீ பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸ். கீ பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸ். பாதி கால்குலேஷன் நம்ம மைண்ட்லயே எடுத்துடணும். பாதி கால்குலேஷன் நம்ம மைண்ட்லயே எடுத்துட்டாலே முடிஞ்சு. A car can finish a certain journey in 20 hours at a speed of 132 km. In order to cover the same distance, அதே டிஸ்டன்ஸஸ் 16.5 ஹவர்ஸ்ல கவர் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் கார் மஸ்ட் பி இன்க்ரீஸ்டு பைன்னு கேக்குறாங்க. எந்த ஸ்பீட்ல போகணும்னு கேட்கல, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு. சேம் டிஸ்டன்ஸ்னா முதல்ல டைம் விஷயம் எடுத்துரு. டைம் பார்த்த அப்படின்னா இனிஷியலி 20, ஃபைனலி 16.5. இந்த 0.5 எல்லாம் எடுத்து டெசிமல்ல போட்டு குழப்பிக்காது, சரியா? ஸோ அப்போ டைம் ரேஷியோ என்னப்பா? டைம் ரேஷியோ வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 4s are 5:33. இப்போ ஸ்பீட் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடு 33:40. ஓகே, ஸ்பீடு 33:40. ஸோ முதல்ல வந்து பார்த்தா அப்படின்னா 132 கிலோமீட்டர் பவர் ஹவர்ல போயிட்டு இருக்கு. அந்த 33 தான் எவ்வளோங்க? 132 கிலோமீட்டர்.
ஓகே, த ஸ்பீட் ஆஃப் கார் மஸ்ட் பி இன்க்ரீஸ்டு பை, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க? 7 இன்க்ரீஸ் பண்றாங்க. கால்குலேஷன் 7ஆல மல்டிபிள் தான் ஒரு ஆன்சர். ஆன்சர் 7ஆல டிவைட் ஆகுறது தான். டெஃபினட்டா அதான் இருக்கும். ஓகே, 7 4s are 28. கான்செப்ட் கிளியரா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 சாப்டர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் கால்குலேஷன் ஸ்பீடு வரல. ஓகேங்க, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். ஜோசப் diametrically crosses a semicircular playground and takes 48 seconds less than if he crosses the playground along the semicircular path. If he walks 50 meter in 1 minute, diameter of the playground. ஓகேங்க, ஸோ இந்த மாதிரியான லைட்டாக ஒரு மென்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ கொஷின் படிக்கிறப்பவே நமக்கு பாதி மைண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஸோ ஜோசப் டயாமெட்ரிக்கலி கிராசஸ் எ செமி சர்க்குலர் பிளே கிரவுண்டு. செமி சர்க்குலர் பிளே கிரவுண்ட் தான். ஓகே, அப்போ செமி சர்க்குலர் எப்படி இருக்கும்? செமி சர்க்குலர் இப்படி இருக்கும். ஓகேவா, செமி சர்க்குலர் பிளே கிரவுண்டு. ஸோ இவன் என்ன பண்றான்? டயாமெட்ரிக்கலி கிராசஸ். முதல்ல ஜோசப் வந்து டயாமெட்ரிக்கலி கிராசஸ் எ பிளே கிரவுண்ட். டயாமெட்ரிக்னா நடுவில். ஓகே, இந்த பாட்டு ஒரு பிளே கிரவுண்டு ரவுண்டா இருக்கும். ஓகே, கிரவுண்டை வந்து கிரவுண்டை வந்து கிராஸ் பண்றான். எப்படி கிராஸ் பண்றான்? அந்த நடுவில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கிராஸ் பண்றான். அண்ட் டேக்ஸ் 48 செகண்ட் லெஸ் தேன் இஃப் ஹி கிராசஸ் அ பிளே கிரவுண்ட் அலாங் த செமி சர்க்குலர் பாத். ஆக்சுவலா அவன் வந்து இப்படி இந்த சர்க்குலரா நடந்து போறான்னு வச்சுங்களேன். சர்க்குலரா நடந்து போறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இந்த மாதிரி கிராஸ்ல நடந்து போறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்ப அந்த ரெண்டு டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா 48 செகண்ட் லெஸ் தான். அதாவது இந்த மாதிரி நேரா போயிட்டான் அப்படின்னா இப்படி ஒரு ரவுண்ட் வச்சு வரத்துக்கும் நேரா போறதுக்கும் வந்து 48 செகண்ட்ல கம்மியா போயிடுறான் நேரா போனா. கிளியராங்க? சரிங்க. இஃப் ஹி வாக்ஸ் 50 மீட்டர் இன் 1 மினிட். இங்க 50 மீட்டர் 1 மினிட்டா? 50 மீட்டர் இன் 1 மினிட், அதாவது இந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. த டயாமீட்டர் ஆஃப் த பிளே கிரவுண்ட் இஸ். டயாமீட்டர் ஆஃப் த பிளே கிரவுண்ட்னா இதுப்பா இந்த கிராஸ் பண்றான் பார்த்து நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, கான்செப்ட் கிளியரா? சம்மோட கான்செப்ட் கிளியரா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இது ஜென்ரலாக நம்மளே வந்து அசம்ஷன் வச்சும் நம்ம போடலாம். சரியா, அசம்ஷன் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா சடனாக, ஏன்னா இங்கே எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமாக ஒன்று மட்டும் காமனாக இருக்கு. என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. கரெக்டா, ஸ்பீடு தான் இங்கே ஃபிக்ஸட். ஓகே, என்னதுப்பா? ஸோ இந்த கிரவுண்டில் அவன் தான் போகிறான். ஸோ இப்படியும் இதே ஸ்பீடில் தான் இங்கேயும் கிராஸ் ஆகிறான். இதே ஸ்பீடில் தான் போனான். இதை கிராஸ் பண்ணாலும் அதே ஸ்பீடில் தான் போவான். ரவுண்டு சர்க்குலர் பார்த்த கிராஸ் பண்ண நடந்து போகிறான் அப்படின்னா அதே ஸ்பீடில் தான் நடந்து போவான். கிராஸில் நடந்து போனாலும் ஒரே ஸ்பீடில் தான் நடந்து போகிறான். சரியா, இங்கே ஸ்பீடு வந்து ஃபிக்ஸட். அப்போ ஸ்பீடு காமனாக இருந்தால் எனக்கு டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரி, இப்போ முதல்ல நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மென்சுரேஷன் பார்ட்டில் நமக்கு டயாமீட்டர்னா என்ன? ரேடியஸ். ஓகே, அப்போ இது ஆர்னா இதுவும் ஆர் தான். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? இந்த மாதிரி கிராஸ்ல வர டிஸ்டன்ஸ். லிசன்பா, இப்போ நான் டிஸ்டன்ஸை இப்படி பிரிக்கிறேன், உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லி இப்படி போடுறேன். ஓகே, டிஸ்டன்ஸை இப்படி பிரிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னது? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2r. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா 2r. ஸோ அப்போ என்டையர் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் எடுக்கிற அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னது? 2πr. ஓகே, அதில் செமி சர்க்கிள்னா என்ன? பாதி.
பாதி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பையார் தான். கரெக்டா? பையார். ஸோ ஆர் கேன்சல். இது என்னதுப்பா? டிஸ்டன்ஸ் இது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் போகிறது டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. ஆர் கேன்சல். இது 2, இது 22/7. இங்கே பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ண அப்படின்னா 7. ஸோ கிராஸ் பண்ணுறதுனா 7:11 பா. டிஸ்டன்ஸ் ரேஷியோ 7:11. டிஸ்டன்ஸ்க்கும் அதே ரேஷியோ தான், டைம்க்கும் அதே ரேஷியோ தான். கிளியரா? ஏன் அப்படின்னா ஸ்பீடு ஃபிக்ஸடு. அப்போ டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் 7:11 தான், டைம் ரேஷியோவும் 7:11 தான். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும். கிளியரா? புரியுதாங்க? ஸோ டைமுக்கான ரேஷியோவும் தான். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டைம் ரேஷியோ பார்த்தா அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா போறதுக்கு இது சர்க்குலர் பார்த்து, சரியா? இந்த சர்க்குலரா நடக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் லெஸ்ஸா எடுத்துக்கிறான்? எவ்வளோ செகண்ட்ஸ் லெஸ்ஸா? ரேஷியோ படி 4, ஆனால் கொஸ்டின் படி 48 செகண்ட். ஓகே, கொஸ்டின் படி 48 செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க? டயாமீட்டர் ஆஃப் த பிளே கிரவுண்டு, அதோட லென்த் கேட்குறாங்க. முதல்ல 7 எவ்வளோன்னு பாரு. 7 எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா எனக்கு 7 12 ஆர் 84. டைம் வந்து 84 செகண்ட்ஸ். டைம் வந்து 84 செகண்ட்ஸ். 84 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான். இந்த என்டையர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 84 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான். சரியா? டைம் வந்து 84 செகண்ட்ஸ். ஸ்பீடு வந்து என்னது? ஸ்பீடு வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 50 மீட்டர் பர் மினிட். ஓகே, ஸோ 50 மீட்டர் இன் 1 மினிட்னா அப்போ எனக்கு எப்பவுமே ஸ்பீடு எந்த யூனிட்ல இருக்கணும்? ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கணும், இல்லை அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கணும். இங்க மீட்டர் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த மினிட்டை ஹவரா மாத்திரு. அப்போ அந்த மினிட்டை ஹவரா மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு 50 மினிட்டை செகண்ட்ஸா மாத்துறேன். செகண்ட்ஸா மாத்தினா 5/6ன்னு வரும். சரியா? 5/6 செகண்ட்ஸ் ஸ்பீட் மீட்டர் பர் செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? 84 இன்டூ 5/6. 5/6 இருக்கிற 6 1s are 6, 6 4 14 5s are 70 மீட்டர். ஆன்சர் 70 மீட்டர். ஸோ சின்ன சம் தான், கான்செப்ட் நிறைய இருக்கிற சம். ஆப்டிடியூட நல்லா இமேஜின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் போலாமா? யாருக்காவது இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளராக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இங்கே நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நாலேஜ் கான்செப்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து ஸோ அந்த கான்செப்டை மட்டும்தான் உள்ளே எடுத்திருக்கு. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, லிசன். Train A takes 45 minutes more than train B to travel a distance of 450 km. இங்க ரெண்டு பேர் வராங்க. Train A, Train B. Train A, Train B takes 45 minutes more than, இப்போ டைம் கொடுத்துருக்கோம், டைம் more than B to travel a distance of 450 km. Due to engine trouble, speed of train B falls by a quarter. அதாவது ஸ்பீடு கம்மியாகுது. இங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, போன சம்லாம் பார்த்தா அப்படின்னா 20% ஸ்பீடு கம்மியாகுது, 30% இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ரேடார் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் பை எ குவார்ட்டர். குவார்ட்டர்னா என்ன? 1/4 ஒரு குவார்ட்டர். ஓகே, சரி. ஸோ இட் டேக்ஸ் 30 minutes மோர் தென் ட்ரெயின் ஏ டு கம்ப்ளீட் த சேம் ஜர்னி. ஸோ ஆக்சுவலாக உனக்கு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வந்து போட்டுடுறேன், ஜஸ்ட் லிசன் பா. இது ஒரு ரெண்டு, இது ஒரு ரெண்டு. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 450 கிலோமீட்டர். இப்போ ட்ரெயின் ஏ என்ன ஆகுது? இப்போ ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி. ஓகே, ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி.
train A takes 45 minutes more than train B to travel. ஓகே, train B பார்த்த அப்படின்னா train B வந்து some x hour எடுக்குதுன்னு வச்சுங்களேன். some x hour எடுக்குது அப்படின்னா இல்ல x minutes கூட வச்சுக்கோ. x minutes எடுக்குது அப்படின்னா train A takes x plus 45 minutes. x plus 45 minutes வந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எடுத்துக்குது. சப்போஸ் due to engine trouble train B falls, ஸ்பீடு வந்து ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ட்ரெயின் B ஓட ஸ்பீடு வந்து கம்மியாகுது. யூஸ்வலா ஏதோ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, யூஸ்வலா ஏதோ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பீடு இப்போ கம்மியாகுது, 1/4 கம்மியாயிடுச்சு. ஸோ இட் டேக்ஸ் 30 minutes மோர் தென் ட்ரெயின் ஏ. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ட்ரெயின் ஏ ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் 45 minutes. இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன ஆகுது, ட்ரெயின் பிக்கு ஒரு 30 minutes எக்ஸ்ட்ராவா ஆகுது. அதே ஜர்னி டு கம்ப்ளீட் த சேம் ஜர்னி, அந்த ஜர்னியை கம்ப்ளீட் ஆகுறது. சரிங்களா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ? இப்போ ட்ரெயின் ஏவோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்க, ஸோ லிசன். ஸோ ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற ஒரு டேட்டாவோ எக்ஸ். ஓகே, அகெயின் நம்மளுடைய ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெத்தடு ரேஷியோ அப்ரோச். இங்கே என்னது, டிஸ்டன்ஸ் சேம் தான், ஆனால் 2 ட்ரெயின் வருது. ஓகே, 2 ட்ரெயின் பற்றி பேசிட்டு இருக்காங்க. லிசன்பா. ஸோ அப்ரோச் மட்டும் நல்லா லிசன் பண்ணு. இப்போ முதல்ல நமக்கு எந்த ட்ரெயினுக்கு சேஞ்சஸ் நடக்குது? சேஞ்சஸ் பார்த்த அப்படின்னா எனக்கு ட்ரெயின் பி. ஓகே, ஸ்பீடு பியோட ட்ரெயின் பியோட ஸ்பீடு வந்து நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, 1/4 ஃபால்ஸ் பை 1/4 ஸ்பீட் ஆஃப் பி எனக்கு இனிஷியலி ஃபைனலி இனிஷியலா எனக்கு ஏதோ ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபைனலா எனக்கு என்னது 3. ஏன்னா ஃபால்ஸ் பை குவார்டர் 1/4. ஓகே, 1 கம்மியாகுது. சரிப்பா, இப்போ நமக்கு அந்த ட்ரெயின் பத்தி ஒரு ட்ரெயின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ட்ரெயின் பத்தி பேசிட்டு இருக்கும்போது டைம் ஆஃப் ஸ்பீட் பி அதே ஜர்னி. ஓகே, ட்ரெயின் பியோட டைம் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 3:b. ஓகேவா? சரி, லிசன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னது, ட்ரெயின் ஏ பார்த்த அப்படின்னா ட்ரெயின் ஏ முதல் சினாரியோல பார்த்த அப்படின்னா ட்ரெயின் பியை விட ட்ரெயின் ஏ டேக்ஸ் 45 minutes மோர் டைம் தேன் பியை விட அதிகமான டைம் எடுத்துக்குது. சரியா? அதிகமான டைம் அதாவது ட்ரெயின் ஏக்கு எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்குது 45 minutes. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ட்ரெயின் ஏ வந்து ஸ்லோவா போயினுக்குதுன்னு அர்த்தம். கிளியராப்பா? ட்ரெயின் ஏ வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ட்ரெயின் பி வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது, டியூ டு இன்ஜின் ஸ்பீட் ஸோ இட் டேக்ஸ் 30 minutes மோர் தென் ட்ரெயின் ஏ. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ட்ரெயின் பி வந்து பார்த்தா இப்போ ட்ரெயின் ஏ டைமை தான் கம்பேர் பண்ணுறாங்க. ட்ரெயின் ஏ டைமை கம்பேர் பண்ணும்போது முதல்ல 45 minutes வந்து ஸ்லோவாக போகுது. இப்போ என்ன ஆகுது, ட்ரெயின் ஏ முன்னாடி போயிடுது. எப்படி முன்னாடி போகுதுன்னா 30 minutes மோர் தென் ஏ விட 30 minutes. கிளியராங்க? உன்னால புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்ல வர கான்செப்டா? இது ஒரே ஒரு ஸ்டோரியா பாரு. 2 ட்ரெயின் வந்து இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ட்ரெயின் ஏ வந்து கிளம்புது. ஓகேவா? ட்ரெயின் பியும் கிளம்புது. இப்போ என்ன ஆகுது, ட்ரெயின் பி வந்து இப்போ இந்த ஏ டேக்ஸ் 45 minutes மோர் தென் ட்ரெயின் பினா யூஸ்வலா அந்த டைம்ல தான் எக்ஸ்ட்ராவா நடக்குதுன்னு வந்து கணிக்கிறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா பியோட இன்ஜின் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகுது, அதனால பி ஸ்லோவா எடுக்குது. ஆல்ரெடி ஏவே பார்த்தா அப்படின்னா பியை விட ஒரு 45 minutes லேட்டாக தான் போகிறான். ஏவே வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes. இப்போ என்ன ஆகுதுன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes எக்ஸ்ட்ராவா இன்னும் எக்ஸஸ் ஆகுது. புரியுதா? அப்போ இவங்க 2 பேருக்குள்ள டைம் கேப், ஏக்கும் பிக்கும் உள்ள டைம் கேப் புரியுதாங்க? என்ன ஆகுது முதல்ல, ஸோ ஒரு டைம் வந்து ஏ வந்து பார்த்தா அப்படின்னா 45 minutes ஸ்லோயரா போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா 30 minutes முன்னாடி இருக்கு. ஓகே, 30 minutes முன்னாடி இருக்கு. அப்போ எனக்கு டைம் கேப் வந்து ஸோ லேட்டு இயர்லி
ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏ லேட்டா போகுது, அப்புறமா இயர்லியா போகுது. அந்த ட்ரெயினை பிஏ கம்பேர் பண்ணும்போது மட்டும். ஓகே. ஸோ அப்போ டைம் கேப் என்னது? டைம் கேப் பார்த்து அப்படின்னா 75 மினிட்ஸ். 75 மினிட்ஸ். நீங்க இத பிளைண்டா மகப் பண்ணாத. சரியா? பிளைண்டா மகப் பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன கான்செப்டை பிளைண்டா எடுத்துக்காத. சம்முக்குள்ள உள்ள பாரு. இல்லைன்னா இது லேட்டு இயர்லி நான் சொல்லிட்டு நான் சொன்ன கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ சம்மோட உள்ள வந்து ரியலைஸ் பண்ணிப்பாரு. இது புரியுதாப்பா? கொஷினை ஒரு முறை 2 முறை படிங்க. கிளியரா? சரி, லிசன். ஸோ இப்போ ட்ரெயின் பியோட டைம் கேப் என்ன? ட்ரெயின் பியோட டைம் கேப் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 1 எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா 75 மினிட்ஸ். ஓகே. அந்த ஒன்று தான் எவ்வளோப்பா? 75 மினிட்ஸ். அந்த ஒன்று தான் 75 மினிட்ஸ். சரி, இப்போ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏன்னு கேட்குறாங்க. முதல்ல நமக்கு ட்ரெயின் ஃபைனலாக இப்போ போய் எவ்வளோ ரீச் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு 4 எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா 4 எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 300 அப்பா. ஓகே. 300 மினிட்ஸ். 300 மினிட்ஸ். சரி, இப்போ என்ன? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ? இப்போ ட்ரெயின் ஏ, லிசன். ட்ரெயின் ஏவோட டைம் வந்து பார்க்குறேன். ட்ரெயின் ஏவோட டைம் வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? ட்ரெயின் ஏவோட டைமு 30 மினிட்ஸ் மோர் தென் ட்ரெயின் ஏ. ஓகே. யாரு? ஸோ ட்ரெயின் பி. அப்படின்னா 30 மினிட்ஸ் மோர்னா அந்த டைமில் 300ல் 30 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 270 மினிட்ஸா? ஓகே. ட்ரெயின் ஏ வந்து பார்த்தேன் அப்படின்னா ட்ரெயின் ஏவோட ஜர்னி 270 மினிட்ஸ். ஓகே. 270 மினிட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து என்னது? டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா அதே 450 கிலோமீட்டர் தான். ஓகே. இப்போ ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்படின்னா மினிட்ஸை ஹவரா மாற்று. மினிட்ஸை ஹவரா மாத்திர அப்படின்னா 6 4 ஆர் 24, 4.5 ஹவர். ஓகே. இது 450 கிலோமீட்டர். ஸோ 450 அப்பான் 4.5. ஸோ 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் 100 பா. வீடியோ பஃபர் ஆகுதா? நத்திங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே வருதாங்க? ரேவதி, கார்த்திக். சரி, ஓகேப்பா. சரி, மேபி நெட்வொர்க்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ நான் இந்த சம்மோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு வேணால் கண்டினியூ பண்ணலாங்க. ஓகே. சரி, ரெக்கார்டிங் வந்தால் சம்ஸ் வந்து பாருங்கள். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சரிப்பா. ஸோ நமக்கான நெட்வொர்க் இஷ்யூ
பஃபரிங் இஷ்யூ இருக்குது போல், நான் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ங்க. வெரி சாரி, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணிடுறேன்.